டுடே நம்ம மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனி வட்டி ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ தனி வட்டிக்கு நம்மளுக்கு ஒரு வழக்கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் 2 ஆண்டுகளுக்கு, ஸோ அப்ப எண் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எளிய வட்டி, ஸோ எளிய வட்டினாலே நம்மளுக்கு என்னது, தனி வட்டி தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம. அப்ப கடன் வாங்கிய பணத்தில் 7/5 பங்கு, ஸோ 7/5 பங்கு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து திருப்பி செலுத்துறாரு. அப்ப அசல் தொகை இதுல என்னன்னு கொடுக்கல நம்மளுக்கு, அதுக்கப்புறமா தனி வட்டி என்னன்னு கொடுக்கல, சோ அதுக்கப்புறமா வட்டி வீதமும் எதுவும் கொடுக்கல. அப்ப அசல் தொகை கொடுக்கல அப்படின்னாலே நம்ம என்னது, எப்பயுமே பிரின்சிபல் அமௌண்ட் பின்னு எடுத்துக்கோல, அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துக்க போறோம். அப்ப கீழே இருக்க நம்பரால மேல இருக்க நம்பரை கழிச்சிருங்க. அப்ப 7ல 5 போச்சுன்னா என்ன வந்துரும், 2 வந்துருமா. அப்ப 2 × b/5. சேம் இதுதான் நம்மளுக்கு என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. சோ என்ன பண்றோம், 7 - 5, அப்ப 2/5b, அவ்வளவுதான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, PNR/100. அப்ப இதுல சிம்பிள் PNR/100. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்னது, 2b/5 ஈக்குவல் டு p × n 2 ஆண்டுகள். வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்ப எப்படி நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால சேமா இருந்தா நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்ப ரெண்டு பக்கமும் பிரின்சிபல் அமௌண்ட் b ஈக்குவலா இருக்கு, கேன்சல் பண்ணிருங்க. 2 ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கு, கேன்சல் பண்ணிருங்க. 4×5 2×10, அடுத்து ஒரு 0. அப்ப என்ன இருக்கு, r/20. அப்ப அந்த வகுத்துல இருக்க 20 அடுத்த சைடு போகல நம்மளுக்கு என்ன ஆயிரும், பெருக்கல்ல 20% வந்துடும், அவ்வளவுதான். அப்ப வட்டி வீதம், இதற்கான வட்டி வீதம் என்னது, 20%. ஆப்ஷன் சி. சேம் இதே மாதிரியே உங்களுக்கு 3 ஆண்டுகள் செலுத்த வேண்டிய தொகை வந்து என்னது, 5/4 பங்கு செலுத்துறாரு. அப்ப அதற்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.